ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிம்பிளான டிசைன் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு டக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து சென்டரில் கிளிப் ஸ்டோன் வச்சுட்டு சுற்றி வந்து ஃப்ளார் மோட்டிவ் வந்து கொடுத்துக்கிறேன். சீக்வன்ஸ் வச்சுட்டு கட் பீடு வந்து நான் கொடுத்துக்கிறேன் ஃப்ளார் மோட்டிவ்க்காக. நீங்கள் கட் பீடு வந்து நீங்கள் சேரீ கலர், ப்ளவுஸு கலர் இல்லைன்னா ஜரி கலர் இது மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா இப்படி சென்டர்லேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு சீக்வன்ஸும் டியூப் பீடும் வந்து நான் கொடுத்துருக்குறேன். அதை வந்து நம்ம மூணு சைடு கொடுப்போம் இல்லைங்களா, அது மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதோட சென்டரில் 3 mm ரவுண்ட் பீடு வந்து நான் வச்சுருக்கிறேன். இது வந்து கோல்டு ஜரிங்கிறதுனால நான் வந்து எல்லாமே கோல்டு கலர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் ரவுண்ட் பீடு கொடுத்துட்டு நாட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ரிவர்ஸில் வந்து திருப்பிடு இல்லைங்களா, அது மாதிரியும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு 4 சுகர் பீடும் இன்னொரு சைடு 5 சுகர் பீடும் வந்து இது மாதிரி கொடுத்துக்கிறேன். வி ஷேப்பில் கொடுக்கும்போது அது வந்து 2 பக்கம் ஈக்குவலாக இருக்கும். இது மாதிரி கீழே ஃபுல்லுமே நான் பார்டர் மாதிரி கொடுத்துக்கிட்டேன். நெக்குக்கும் நீங்கள் இதே மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்லீவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் டிசைன் பண்ண போகிறோம். 1.25 இன்ச்சு வந்து கேப் இருக்கிற மாதிரி நான் வந்து ஸ்ட்ரைட்டாக இது மாதிரி லைன்ஸு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கங்கே நான் வந்து நம்ம குட்டி மூட்டை வந்து கொடுக்க போகிறோம். இந்த டாட்டோட ஹைட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் 2.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த கேப் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ கீழே பார்டர் டிசைன் கொடுத்தோம் இல்லைங்களா, அங்கே வந்து இப்படி கேப் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அங்கே வந்து ஒரு சுகர் பீடு வந்து கொடுத்துக்கிறேன். சுகர் பீடுக்கும் நீங்கள் வந்து தனித்தனியாக லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நாட் பண்ணுறதுக்கு பதிலாக இது மாதிரி நீங்கள் ரிவர்ஸில் வந்து திருப்பி விட்டுக்கலாம். ஆனால் இது வந்து டெம்பரவரி நாட்டு தான். நீங்கள் நாட் போடுற மாதிரி இருந்தால் இது மாதிரி டிசைனுக்கு உள்ளே வந்து நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் வெளியே வந்து விசிபிளாக தெரியாது. ஃப்ளாருக்கு பக்கத்தால் இருக்கிற கேப்பில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஃபெவிக்ரில் க்ளூ வச்சுட்டு நான் வந்து கிளிப் ஸ்டோன் வந்து இருக்கிற இல்லைங்களா, அந்த ஃபிட்டிங் ஸ்டோனு குட்டி இருக்கிற ரவுண்ட் ஸ்டோன் தான் வந்து நான் கொடுத்துருக்குறேன். இது ரொம்ப சிம்பிளாக வேணும்னு சொல்லியிருந்தாங்க, அதனால் நான் இந்த கேப் வந்து நான் விட்டுருக்கேன். உங்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கமாக வேணும்னா நீங்கள் இன்னும் மெட்டீரியல் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா அங்கங்கே நம்ம மோட்டிவ் கொடுக்குன்னு சொல்லியிருந்தீங்களா, அங்கே வந்து 2 டியூப் பீடு மட்டும் வச்சுருக்கிறேன். அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணியாச்சு.